ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மண்பானை எப்படி பழக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, நான் இப்போ ஒரு மண்பானை வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். அதுக்கு மூடியும் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம பழக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூடி பாருங்கள், ஃபினிஷிங் ஒர்க் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம குக்கரில் எல்லாம் ஒரு ஹோல்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஏர் வெளில போகிறதுக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மூடி வந்து நல்லா ஃபிட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபினிஷிங் ஒர்க் நல்லா இருக்குது. பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு இந்த மண் சட்டியை நல்லா முழுகிற அளவுக்கு வச்சிடலாம். இந்த மண்பானையை நம்ம உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பபுள்ஸ் வரும். இந்த பபுள்ஸ் வராமல் நம்ம தண்ணியில் வைக்காமல் டேரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்பானை வந்து விரிசல் விடும், வெடிச்சிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். அது கூடவே அந்த மூடியை நம்ம இப்போ சேஃபாக நம்ம உள்ளே வச்சிடலாம். இது ஒரு நைட் ஃபுல்லாக இது ஊறணும் தண்ணிக்குள்ளேயே. மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலைல பாருங்கள், பபுள்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். மண் சட்டியை தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இது எதுக்காக அப்படின்னா அதில் கலருக்காக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்காக அது இருக்குதா என்னங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் இது. பெயிண்ட் இது எதுவும் அடிக்கலை. அதனால் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா காய வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அதே மாதிரி இந்த மூடியும் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ காய வச்சிடலாம். இப்போ மண் சட்டி பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி உள்ளே நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் எல்லா பக்கமும். தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. அதே மாதிரி மூடிக்கு நம்ம தடவி விட்டுடலாம். எண்ணெய் தடவிட்டு நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா அரிசி கழுவிச்ச தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். அதுக்காக தான் அந்த மூடி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 3 days செஞ்சிங்கன்னா போதும், மண்பானை வந்து நல்லா லைஃப் கிடைக்கும்.